எண்ணெய் லைட்டாக சூடேறினதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணி பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கோங்க. அதோட ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இந்த பணியாரத்தை எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது வெங்காயம், பச்சை மிளகா, உளுந்து, கடலைப்பருப்பு இதோட டேஸ்ட் நமக்கு தெரியணும். அதனால் ரொம்ப வதக்கிடாமல் லைட்டாக மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. தோசைக்கு எடுத்துக்கிற கன்சிஸ்டன்சிலேயே பணியாரத்துக்கும் மாவு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பணியாரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸிங்கை இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பணியாரம் சுட ஸ்டார்ட் பண்ணலாம். கல் நல்லா சூடேறினதும் எல்லா குழியிலையுமே லைட்டாக மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க. அதே மாதிரி மாவும் கரெக்டாக குழியில் மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப மாவு ஊற்றிடாமல். பணியாரத்தை திருப்பி போடுறதுக்கு முன்னாடி நெய் ஊற்றிக்கோங்க. பணியாரம் வேக ரொம்ப டைம் எடுக்காது. இது சட்டுன்னு வெந்துடும். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பணியாரம் ரெடி. குழிப்பணியாரத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் அப்படின்னா அது தேங்காய் சட்னி தான். உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.